ஓ அந்த அடி அடிக்கிறீங்க பவித்ராவை, பாவம் நியாயமே இல்லை ப்ரோ, நீங்க பண்றது நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதி சாரை பார்த்து கேட்கிற மாதிரி எனக்கு வந்து இதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ பேர் மேட்ரு, எவ்வளோ பெரிய மேட்ரு நடந்திருக்குது. அதை கேட்காம அமைங்கி போன மேட்ரு ஏன் ப்ரோ கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு விஜய் சேதுபதி சார்ட்ட கேட்கணும். இன்னைக்கான 4வது ப்ரோமோ வந்து ரிலீஸ், 4வது ப்ரோமோவா அப்படிங்கிற மாதிரி தான் நானும் பார்த்தேன். என்னடா அப்படிங்கிற 4வது ப்ரோமோலாம் விட்டுருக்காங்களே, என்னடா புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாச்சும் நல்ல மூமெண்ட் இருக்கும்போது தான் நல்லா விடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்த்தேன். ஆனா அந்த மாதிரி வந்து நல்ல மூமெண்ட் தான் நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு நல்ல மூமெண்டா என்ன நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். அண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க 4வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு மக்களை, நம்ம வீடியோ ஒரு 20 பேர் பாக்குறாங்க. 20 பேர் அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னொரு 10 பேர் ரீச் ஆகும், இன்னும் எனக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கே ஒரு வீடியோ போடும்போது வந்துட்டு என்னடா வியூஸே போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, டபக்குன்னு ஃபீல் ஆகுது. அதை மட்டும் பண்ணி விட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 4வது ப்ரோமோ என்னதான் காமிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, நேத்தே தலைவன் சொல்லிட்டு போயிருந்தாப்ல, நாளைக்கு சத்தியங்கள பொம்மை டாஸ்க்ல, நாளைக்கு சத்திங்க பொம்மை டாஸ்க்ல வந்தா மூஞ்சிலே குத்துவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவர் வந்துட்டு பண்ணிட்டு போனாப்ல. அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த ஃபுல்லா பொம்மை பொம்மை பொம்மை, எலிமினேஷனுக்கு பொம்மை, எவிக்ஷனுக்கு பொம்மை, நாங்க விளையாடுற பொம்மை, நீங்க எப்படி விளையாண்டீங்க பொம்மை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பொம்மை பொம்மைன்ட்டே அழைஞ்சிட்டு இருக்காப்ல. என்னன்னு கேட்கறாருன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பவித்ரா பத்தி கேட்கறாங்க. இந்த பொம்மை டாஸ்கோட உங்களோட புரிதல் என்ன? என்னோட புரிதல் வந்துட்டு பவித்ரா சொல்றாங்க, என்னோட புரிதல் வந்துட்டு அடுத்தவங்களை என்ன ஜெயிக்க வைக்கணும் ப்ரோ, அடுத்தவங்களுக்கு தான் நான் ஜெயிக்க வைக்கணும், அடுத்தவங்களுக்காண்டி நான் வந்துட்டு விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு சொல்லிட்டாங்க. மத்தவங்களை காப்பாத்துறது தான் கேம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கு தலைவன் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பப்பா யாருன்னா பவித்ரா வந்துட்டு பாவம் அந்த பொண்ணை வந்துட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, அந்த அடி வந்துட்டு அருணை வந்துட்டு அடிக்கலாம், அருணுக்கு அருண் ஒண்ணு பெரிய கருணை ஒண்ணு இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் அருணை போயிட்டு அடிக்கலாம், வேணா வந்துட்டு பவித்ராவை போய் அடிக்கிறீங்களா ப்ரோ, பவித்ராவை, ஏன்னா பாவம் ப்ரோ, பவித்ரா பச்சை மண்ணு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் ஊர்கிழவி ப்ரோ அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஊர்கிழவி மேட்டர்ல எல்லாம் ஏதாச்சும் இழுத்தீங்கன்னா நான் அப்ரிசியேட் பண்ணுவேன். ஆனா இந்த மேட்டர்ல போய் அவங்க எழுத்துருக்கீங்களா பாத்தீங்களா, அவங்க எவ்வளவு பெரிய பிளேயர், எப்படி கேம் விளையாண்டாங்க, கிட்டத்தட்ட 5 பேர்த்த எவிக்ஷன் பண்ணி விட்டாங்க அந்த ஒரு டாஸ்க்ல. ஐயோ செம்மையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க பாருங்க, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி செம்மையா இருந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணது வந்துட்டு கரெக்டா தான் இருந்துச்சு. அந்த ஒரு பொம்மை டாஸ்க்ல 5 பேர்த்த ஆர்ஜி ஆனந்தி, மஞ்சரி, நெக்ஸ்ட் ரஞ்சித் அவங்க எல்லாம் வெளியில போக வச்சது வந்துட்டு எப்படிப்பட்ட பிளான் பாத்தீங்கன்னா, என் பொம்மை உள்ள போகுதா, என் பொம்மை உள்ள வச்சோன்னு நான் போய் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலைவி வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு கேம் ஸ்ட்ராட்டஜி பண்ணி வந்துட்டு விளையாண்டுச்சு. கண்டிப்பா வந்துட்டு அப்படிதான் விளையாண்டுச்சு. கேட்டா வந்துட்டு இப்ப பிக் பாஸ் நம்ம வீக்கெண்ட்ல கேட்கும்போது அப்படிலாம் இல்ல, எனக்கு ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரியாது, நான் எப்படி ஸ்ட்ராட்டஜியை பத்தி நான் விளையாடுவேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிச்சு. ஸ்ட்ராட்டஜினா நான் ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஏமா மத்தவங்க பொம்மை உள்ள போனோன்னு வந்துட்டு உன் பொம்மை உள்ள போனோன்னு மத்தவங்க பொம்மை போய் வைக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகுது. எப்படின்னா அவங்க பொம்மை உள்ள போயிடுச்சுன்னா அவங்க ஒருத்தங்களை வந்து இப்ப எப்படின்னா பவித்ரா வந்து ஒருத்தங்களை பிடிச்சாங்க, என் பொம்மை நீவே உன் பொம்மை, ஒரு ஆட்டம் விளையாடுவான், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாடுவான் வச்சுட்டான், 2வது ரவுண்டு அப்படியே நீ உள்ள போ, என் பொம்மையை உள்ளே நான் உன் பொம்மையை தூக்கி வெளில நிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அச்சோ சாரி நான் தெரியாம வந்துட்டேன், ஒரு ஜஸ்ட் மிஸ்ட்ல வந்துட்டு ஜெஃப்ரி வச்சுட்டான், ஜஸ்ட் மிஸ்ட்ல வந்துட்டு நம்ம ஆனந்தி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ரீசன்லாம் பல ரீசன் வந்துட்டு உள்ளுக்குள்ள சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்துட்டு இப்போ வந்துட்டு நீங்க என்னமா வந்துட்டு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சார் கேக்குறாங்க. இது வந்துட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜி இப்படிதான், என்னோட இது வந்துட்டு நான் அப்படிதான் விளையாண்டேன், எனக்கு வந்துட்டு கேம் வந்துட்டு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்கிறக்காண்டி நான் விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உண்மையை ஒத்துக்க போனதுதானே. ஏன் வள நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணல, நான் அப்படிலாம் கேம் விளையாடல, நான் அடுத்தவங்க ஜெயிக்கணும் தான் நினைச்சேன், நான் மஞ்சரி ஜெயிக்கணும் தான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு தான் அந்த ஒரு மறுபடியும் வந்துட்டு நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பூசி மொழிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லும் பவித்ரா. ஏன்னா அவங்க வந்துட்டு உண்மை ஒத்துட்டு போயிருந்திருக்கலாம். இது மாதிரி நான் பண்ணது வந்துட்டு எனக்கு ஒரு கேம் வந்துட்டு ஒரு மைண்ட் தாட்ல இருந்துச்சு, அந்த ஒரு புரிதல் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி நான் வந்து அப்படியே முன்னேறி போலான்ட்டு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு தான் நான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க வந்துட்டு சொல்லிருக்கலாம். இருந்தாலும் என்ன பண்றாங்க, நான் அப்படிலாம் ஸ்ட்ராட்டஜினா எனக்கு என்னன்னே தெரியாது, ஸ்ட்ராட்டஜி எனக்கு புரியல, ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நான் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு கையை உழப்புன தண்ணியிலேயே உழப்பிக்கிட்டு இருக்காங்க சொல்லப்போனா. அந்த மாதிரிதான் வந்துட்டு அவங்க கதை இருக்குது. சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி பண்ண அப்புறம் என்னமா பண்ண, வெளியில எல்லாருமே பார்த்தா நீ எப்படி கேம் விளையாண்டுன்னு உனக்கே தெரியும், நீ எப்படி விளையாண்டுருக்க, நீ எப்படிலாம் பண்ணிருக்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும். உண்மையை ஒத்துட்டு போறதுல என்ன இருக்கு, நீ வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இவங்க வந்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நான் இப்படிதான் கேம் விளையாண்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்கன்னா அடுத்த வீக் அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும், ஓரளவுக்கு வந்துட்டு சூப்பரா வந்துட்டு விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொன்னா இந்த மாதிரி வந்துட்டு சப்போர்ட் வரும். அதே வந்துட்டு இந்த மாதிரி எபிசோட்ல பூசி மொழிகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு விளங்காது. அண்ட் ப்ரோமோல வந்து விளங்காத மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி வந்து எபிசோட் ப்ரோமோ என்னைக்குமே நம்பக்கூடாது ப்ரோ, ப்ரோமோ என்னைக்குமே நம்பக்கூடாது. அது வந்து எபிசோட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும், அப்பாடி இது மாதிரி பேசியிருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி தெரியும். இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த ஒரு நான் தான் இப்படிதான் ஸ்ட்ராட்டஜி பண்ணேன், என் கேம் மைண்ட் இப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாங்கன்னா அது ஓகே. அடுத்த வாரம் வந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படிதான் அதுதான் அப்படிங்கிற மாதிரி பூசி மொழிகிட்டே இருந்தாங்கன்னா அங்க இப்போ ஒண்ணு செல்ஃப் அதுதான் தோணுது. அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து
கேக்குறாங்க என்ன மஞ்சரி ஆச்சு அப்படிங்க. என்ன மஞ்சரி ஆச்சு, அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. சார் அவங்க பொம்மை வந்துட்டு உள்ள போகலன்ட்டு என் பொம்மையா உள்ள வைக்கவே இல்லை சார். அவங்க ஸ்லாட்டுக்கிட்ட தான் இருந்தாங்க. ஸ்லாட்டுக்கிட்ட கை இப்படி இப்படி திருப்பி வச்சிருந்தா அவங்களுக்கு எட்டி இருக்கும். அவங்க வந்துட்டு வைக்கவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஒண்ணு சொல்றாங்க. விஜய் சேது சார் ஏமா நீ வைக்கல சார்? அப்போதைக்கு எனக்கு புரியுதலே ஒண்ணுமே இல்லை சார். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணனா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு நல்லா அப்படியே நம்மளை பார்க்கும்போது ஐயோ ஐயோ பார்க்க முடியலங்க. சுத்தமா என்னால பார்க்க முடியல அவங்க பேசும்போதுலாம். அதுவும் நான் ஒரு அழகின்னு தான் பேரு. செம கிளவி, ஊர் கிளவி, ஊர் கிளவிங்கிறதுக்கு பேர் பட்டம் வாங்கியிருக்குது. இது வச்சுக்கிட்டு பிக் பாஸ்ல வந்துட்டு வெளியில வந்துட்டு கொண்டாடுங்கடா, அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நல்லா சப்பத்தட்டு தட்டுறாங்க. ஓப்பனா ஒரு வார்த்தையை சொல்ல முடியுறாங்க. எதுவுமே வந்துட்டு அவங்களுக்கான புரிதலே வந்துட்டு விஜய் சேது சார் என்ன கேட்கிறாருன்னா, கேம்னா என்ன, பொம்மை கேம் என்ன, மத்தவங்களை வந்து காப்பாத்துறது தான் வந்துட்டு கேம். ஓகே நீ சொல்லிட்ட, நீங்க என்னமா பண்ணீங்க? நான் ஒரு கேம் விளாண்டேன் சார். நான் வந்துட்டு என் பொம்மையை வந்துட்டு எப்போ உள்ள போதோ நான் அப்பதான் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொன்ன போறேன். நான் அப்படிலாம் பண்ணல. ஆனா அவங்க அப்படிதான் பண்ணாங்க, நான் அப்படி பண்ணல. அவங்க பொம்மைலாம் நான் வந்துட்டு என் பொம்மை உள்ள போகணும்னே நான் நினைக்கல. அவங்க வெற்றி பெறணும்னு தான் நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சரியான சப்பத்தட்டு தட்டி இருந்தாங்க. ப்ரோமோ பார்க்கும்போது என்னடா இப்படி வளர்த்திட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் பவித்ரா கேம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸ்ட்ராட்டஜா இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் தெரிஞ்சுக்கல, எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராட்டஜி மாதிரி எனக்கு ஒன்றும் தரல. நானும் சப்பத்தட்டு தட்டுறேன். ஸ்ட்ராட்டஜி மாதிரி எனக்கு ஒன்றும் தரலங்க. ஸ்ட்ராட்டஜி எதுவும் பண்ணல. அவங்க என்னங்க எல்லாருமே வந்துட்டு ஊர்கிழவி வந்துட்டு வெளியில வச்சு ஊர்கிழவில எல்லாருமே பாத்துட்டாங்க. இதுல ஸ்ட்ராட்டஜி பண்ணல, அது பண்ணல, இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தது செம்ம காண்டாவது. அண்ட் இதான் வந்துட்டு 4வது ப்ரோமோல வந்துட்டு நடந்திருக்கு மக்களே. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.